எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே பாருங்க, கேளுங்க. சூப்பர் மோட்டிவேஷனா இருக்கும். ரியல் டைம் எக்ஸாம்பிளுங்க. ஆக்சுவலி போன வருடம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க. ஸ்டடி ஹால்ல மீட் பண்ணினோம். ஸோ இன்னைக்கு வந்து அவர்கிட்ட பேசும்போது டக்குனு ஒரு மெசேஜ், ஐ கிளியர்டு பிஜி டிஆர்பி பிரதர். ஓ கிரேட் மேம். மை ஹார்ட்லி பெஸ்ட் விஷஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம லைவா பார்த்தவங்க, ஒருத்தவங்க ஸ்டடி ஹால்ல உட்காந்து படிச்சவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க டிஆர்பி ஃபீல்டு. உண்மையாலுமே இதுதான் டிஆர்பி ஃபீல்டு. டிஆர்பி பொறுத்த வரைக்குங்க அறிவிப்புகளை பற்றி நீங்கள் நினைக்கவே தேவையில்லை, கவலைப்பட தேவையே கிடையாதுங்க. நீங்கள் யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுங்களா, இன்னைக்கு விடுங்க, நாளைக்கு எடுங்க. என்ன டெய்லி ஒரு 4 to 5 hours எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. என்னால் 8 மணி நேரம் படிக்க முடியும், சூப்பருங்க. இல்லை சார் என்னால் ஒரு ஸ்டடியில் உட்காந்து ஒரு லைப்ரரியில் உட்காந்து நீட்டாக டெய்லி ஒரு 8லேருந்து 10 மணி நேரம், காலையில் ஒரு 4 hours, நைட் ஒரு 4 hours, இது மாதிரி பிரிச்சுக்கிட்டு எக்ஸாமினேஷன் நீட்டாக டெஸ்ட் சீரிஸ் மெட்டீரியல் எல்லாமே என்னென்ன அரேஞ்ச் பண்ணுமோ கம்ப்ளீட்லி மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் சீரிஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள், நோட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீட்டாக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணுறது யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. நீட்டாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டே பாஸ் பண்ணிடலாங்க, போஸ்டிங் போயிடலாங்க. நேற்று ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம், அதுக்கு செம்ம ரீச், நல்ல வரவேற்பு. ஆமாம் சார், நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருந்தேன், 5 years படிக்கிறேன், ஒன்றும் பாஸ் பண்ண முடியல, ஹெவி காம்படிஷனாக இருக்குது. டிஆர்பி ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், டெட்டு எழுதினேன், இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன், அடுத்து யூஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? டிஆர்பி பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகள் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன சார் அறிவிப்புகள் முன்ன பின்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ தேர்தலுக்கு அப்புறம் காமன் டிஎன்டெட் அறிவிப்பு, யூஜி டிஆர்பி அறிவிப்பு, பியூ அறிவிப்பு எதிர்பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா பிளானரில் குறிப்பிட்ட தேர்வு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சொல்கிறதுக்கு இல்லை, எஸ்ஜிடி வந்தாலும் வந்துடலாம். ஓகே தானே? அப்போது அறிவிப்புகளை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. நீட்டாக உங்களுக்கு ஒர்க் இருக்கா, ஒர்க் போங்க. பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்களா, ஒர்க் பண்ணுங்கள். ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, இருங்க. உங்களோட அன்றாட வேலைகளை நீங்கள் பாருங்கள். டெய்லி ஒரு 4 to 5 hours நான் சொல்கிறது மினிமம். ஓகே, இப்போ டெட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 4 மணி நேரம் டெட்டு, ஈவினிங் இல்லை நைட் டைம். அது போல் வந்து நியமன தேர்வுக்கு சைடு பை சைடு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தகுதி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நியமன தேர்வுகளுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது எங்களோட பர்சனல் சஜஷனுங்க. ஏன்னா இப்போ யூஜி டிஆர்பி அறிவிப்பு வெளியாக போகுது. இப்போ டிஎன்டெட் 2025 எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் டெட்டு படிக்கிறவங்க யூஜி டிஆர்பி சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிஜி டிஆர்பி விட்டவங்க வரதுக்கு யூஜி டிஆர்பி பிடிச்சிக்கோங்க. அதே போன்ற யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, பிஎட் இருக்கிறவங்க பிஓ சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் யூஜி டிஆர்பிக்கு பதிலாக பிஓ போட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணுங்க. நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே இருங்க, அறிவிப்பு முன்னாடி படித்து முடிச்சிருங்க. அறிவிப்பு வந்த பிறகு டெஸ்ட் சீரிஸாக போடுங்க. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் டிஆர்பி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மெட்டீரியல் 2 மெட்டீரியல்லாம் பத்தாது. மினிமம் ஒரு 3 to 4 types ஆஃப் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கணும். டெஸ்ட் சீரிஸ் 4 to 5 டெஸ்ட் சீரிஸ் போட்டு வைங்க. ஒரே மெட்டீரியலில் இதுலேருந்து வருமா அப்படிலாம் கேட்காதீங்க, பத்தாதுங்க. சரிங்களா? கரெக்டாக இந்த வருடம் 2026 டார்கெட்டு. சரிங்களா? படிங்க, படித்து வைங்க. ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தாங்க. ரொம்ப நினைக்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீட்டாக ஒரு 3 to 4 months ஓகே, நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், படித்து வைக்கிறோம். அறிவிப்பு வந்தால் டெஸ்ட் சீரியஸாக போடுறோம், கிளியர் பண்ணுறோம், போஸ்டிங் போகிறோம், அவ்வளோதான். ஒரே எக்ஸாமினேஷன் தானேங்க. இது போன்ற நீங்களும் கமெண்ட் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஸோ நம்ம என்ன ஸ்டெப்லி தரப்பில் இருந்தோம், பேச்சஸ் போயிட்டு இருக்கு. டிஎன்டெட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஜஸ்ட் 249 rupees மட்டும் தான் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தர மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்டெட் லாட்ஸ் ஆஃப் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஜி டிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 299 rupees மட்டும் தான். ஸோ அரௌண்ட் ஒரு 1000 பேருக்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த பேர் டெட்டு நம்மகிட்ட படிச்சு பாஸ் பண்ணுவாங்க. அதே போன்று டிஆர்பி பிஓக்கான ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸும் ஜஸ்ட் 249 rupees மட்டும் தான். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிள். வாட்ஸ்அப் 8525049011 24/7 சப்போர்ட் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிச்சு வைங்க. அதாவது இது போல ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, உங்களோட ஒர்க் பாருங்கள். ஓகே, சைடு பை சைடு பார்த்துக்கோங்க. காலையில் ஒரு 4 மணி நேரம், நைட் ஒரு 4 மணி நேரம், இது போன்ற பிரிச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்டுங்க. நீட்டாக போஸ்டிங் போலாங்க.